ஹெல்த் இஷ்யூங்கிறனால கிளாஸ்க்கு போய் 1.5 வாரத்துக்கு மேலேயே இருக்கும். கிளாஸ் பக்கமும் போகிறதில்ல, வீட்லேயே இருக்கனால நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது. டயர்டாக இருக்குன்னு தூங்கியிருந்தேன். எழுந்திருக்கும் போதே பயங்கர தலைவலி. ஸோ பிளாக் டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது கூட இஞ்சிலாம் போட்டு பிளாக் டீ ரெடி பண்ணிட்டேன். மாறன் தூங்கும் போதே பாப்கார்ன் வேணும்னு கேட்டிருந்தான். அவனுக்கு தூக்கம் வரல, எனக்கு டயர்டாக இருக்குன்னு அவனையும் சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டேன். அவனும் எழுந்ததுக்கப்புறம் பாப்கார்ன் வேணும்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காண்டி போட்டு வச்சுட்டேன். இது கூடவே கொஞ்சமாக ஹனி சேர்த்து குடிச்சிருந்தேன், நல்லா இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் ஹஸ்பண்டோட டிபார்ட்மெண்ட்டில் பராக்கானான்னு ஒரு ஃபங்க்ஷன் இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே போகலாம் அப்படின்ட்டு 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். நாங்கள் இருக்க இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ரொம்ப லாங் தான். சரி, ஹஸ்பண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய போயிட்டேன். எல்லா கல்ச்சுரல்ஸுமே சூப்பராக இருந்தது. அங்கேவே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, வெஜ் நான்வெஜ் ப்ளஸ் டெசர்ட்லாம் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10:30 மேலேயே ஆயிடுச்சு. அந்த டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது.